தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய அண்ணா அந்த நேரத்திலே உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பல அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய வழிகளை அதிலே பல பேர், முக்கியமாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராவது நான் பேர் சொல்ல விரும்பாதவர்களாக இருக்கட்டும், தற்போது தமிழ்நாட்டு அரசியலிலே வாக்கெடுப்பதற்காக மட்டும்தான் அந்த விடயங்களை பாவிக்கிறார்கள். எங்களுடைய இனத்துக்காக போராடிய தமிழ் மக்களை சிங்கள காடியர்கள் கொலை செய்கின்ற போது அந்த ஒவ்வொரு போராளியும் சொன்ன விடயம், இந்த கண்களை தோண்டினால் அதை இன்னொரு தமிழனிடம் கொடுத்து விடுங்கள், ஒரு தமிழன், கண்ணில்லாத தமிழனுக்கூடாக சுதந்திர தமிழீழத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று குட்டிமணி தங்கத்துரை சிறையிலே கொலை செய்யப்படுகின்ற நாட்களுக்கு முன்னர் கதைத்திருப்பார். என்னுடைய தந்தை கடத்தி கொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர் விடுதலை புலிகளினுடைய காவல்துறையிலே 3வது படிநிலையில் இருந்ததன் காரணமாக. ஸோ அந்த வழிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு, தமிழ் பேசுகின்ற தமிழீழத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வழிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், எங்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக அணுகுங்கள், அவசரப்பட்டு அணுக வேண்டாம் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் கேட்கிறேன்.